வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி ஆளும் திமுக மக்களின் நம்பிக்கையை துரோகம் செய்துவிட்டதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செவ்வாய்க்கிழமை குற்றம் சாட்டினார். விடியல் எங்கே என்ற தலைப்பில் விரிவான அறிக்கையை வெளியிட்ட அன்புமணி, திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்திய முழக்கமாகும் அளித்த 505 வாக்குறுதிகளில் இதுவரை 66 மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்டினார். 3 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தல், மாணவர் கல்விக் கடன்களை ரத்து செய்தல், எல்பிஜி சிலிண்டர்களுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குதல், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பது உள்ளிட்ட முக்கியமான வாக்குறுதிகளில் அரசாங்கம் தோல்வியடைந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். பள்ளி மாணவர்கள் கூட தேர்ச்சி பெற 35 மதிப்பெண்கள் தேவை. ஆனால் திமுக 13 மதிப்பெண்களை மட்டுமே பெற்றுள்ளது. அந்த அளவீட்டின்படி அவர்கள் மக்கள் நீதிமன்றத்தில் பரிதாபமாக தோல்வியடைந்துள்ளனர் என்று அன்புமணி குறிப்பிட்டார். மேலும் செயல்படுத்தப்பட வேண்டியிராத உயர்ந்த மற்றும் நடைமுறைக்கு மாறான வாக்குறுதிகளை வழங்கி வாக்காளர்களை கவர்ந்தெழுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அரசியல் விளைவுகள் குறித்து எச்சரித்த அன்புமணி, 2026ஆம் ஆண்டில் மக்கள் திமுகவிற்கு தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என்றார். மாலையில் அவர் தனது பாத யாத்திரையின் 3ஆம் கட்டத்தை வட சென்னையில் இருந்து தொடங்கி தனது பிரச்சாரத்தை தொடர்ந்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.